வணக்க மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் கொள்ளுப்பயிரில் நிறைந்திருக்கக்கூடிய மருத்துவன்மைகளை பற்றி பார்க்க போகிறோம். ஜலதோஷம், இருமல், உடல் வலி, சோர்வு போன்ற பலவிதமான பிரச்சனைகள் நமக்கு இருக்குது அப்படின்னா அதையெல்லாம் க்யூர் பண்ணிக்கிறதுக்கு நம்ம கொள்ளுப்பயிரை நம்மளுடைய உணவுகளை சேர்த்துக்கொள்ளலாம். வாரத்தில் ஒரு தடவையாவது கொள்ளுப்பயிரையோ கொள்ளுப்பயிரால் செஞ்சிருக்கக்கூடிய உணவுகளையோ கொள்ளு சூப்பெல்லாம் தினந்தோறும் நம்ம எடுத்துக்கொள்ளும் போது கடுமையான உடல் உழைப்புக்கு அப்புறம் நமக்கு ஏற்படக்கூடிய அந்த சோர்வெல்லாம் குறைய ஆரம்பிச்சிடும். கொள்ளுப்பருப்பை நீரில் ஊற வச்சு அந்த நீரை நம்ம குடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னா, அதாவது கொள்ளு சூப் நம்ம குடிச்சிட்டு இருக்கோம் அப்படின்னா நம்ம உடலில் இருக்கக்கூடிய கெட்ட தண்ணீர், அதாவது நச்சு கிருமிகள் அனைத்துமே வெளியேறிடும். அதே போல ஊளை சதையை குறைக்கக்கூடிய சக்தி கொள்ளுப்பருப்புக்கு உண்டுங்க மக்களே. ஸோ இந்த நன்மைகள் மட்டுமே கொள்ளுப்பருப்பில் கிடையாது, நிறைய மருத்துவ நன்மைகள் கொள்ளுப்பருப்பில் கிடைக்குது. அதெல்லாம் என்னென்ன அப்படின்றத பற்றி நம்ம ஒவ்வொன்றா தெளிவாக விளக்கமாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்க்கு நீங்கள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். நம்மளுடைய உடல் எடையை எந்த விதமான சைடு எஃபெக்டும் இல்லாமல் ஆரோக்கியமான முறையில் குறைக்கிறதுக்கு கொள்ளுப்பயிரை நம்மளுடைய உணவுகளை சேர்த்துக்கலாம். உடல் எடையை குறைக்கிறதுல மிக சிறந்த இயற்கை உணவுகளில் ஒன்றாக கொள்ளுப்பருப்பு இருக்கு. நமது நாட்டில் பண்டைய காலத்திலிருந்து உடல் எடையை சைடு எஃபெக்டே இல்லாமல் ஆரோக்கியமான முறையில் குறைக்கிறதுக்கு உணவாக கொள்ளுத்தானியம் நிறைய பேருக்கு பரிந்துரைக்கப்பட்டிருக்கு. கொள்ளுப்பருப்பை நன்றாக பொடி மாதிரி செஞ்சுட்டு அதை தினமும் காலையில் நீரில் கலந்து குடித்து வருபவர்களுக்கெல்லாம் வெகு சீக்கிரத்திலே பார்த்தோம்னா உடலில் இருக்கக்கூடிய அந்த தேவையற்ற கொழுப்புகள் கரைந்து உடல் எடை கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துடும். ஏதாவது ஒரு உணவு வேலைகளில் மற்ற உணவுகளை தவிர்த்துட்டு முளை கட்டிய கொள்ளுப்பருப்பு நம்ம சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னா உடல் எடையெல்லாம் எந்த விதமான சைடு எஃபெக்ட்டுமே இல்லாமல் ஆரோக்கியமான முறையில் நமக்கு குறைய ஆரம்பிக்கும். நாம் எதிர்பார்க்கக்கூடிய அளவுக்கு நம்மளுடைய உடம்பை மெயின்டைன் பண்ணிக்கிறதுக்கெல்லாம் கொள்ளுப்பருப்பு எடுத்துக்கொள்ளலாம். அஜீரணம், செரிமான பிரச்சனைகள் தீர்ந்து போவதற்கு கொள்ளுப்பயிரை எடுத்துக்கொள்ளலாம். ருசி மிகுந்த உணவுகளை நன்றாக சாப்பிட்டதுக்கு அப்புறம் ஒரு சிலருக்கு நெஞ்சு பகுதிகளில் எரிச்சல், புளித்த ஏப்பம் போன்ற பிரச்சனைகள்லாம் ஏற்படும். இது அஜீரணத்திற்கான அறிகுறியாகும். மேலும் வயிற்றில் சாப்பிட்ட உணவுகளை செரிக்க உதவக்கூடிய அமிலங்கள்லாம் சரிவர உற்பத்தி ஆகாது. அப்போது சாப்பிட்ட உணவு மீண்டும் தொண்டைக்கு தள்ளப்பட்டு வாந்தி வருவது போன்ற உணர்வை அது கொடுக்கும். இது ஆங்கிலத்தில் ஆசிட் ரீஃப்ளக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்படிப்பட்ட பிரச்சனைகள் அவதிப்படுபவர்கள்லாம் தினமும் காலையில் மற்ற எந்த ஒரு உணவையும் சாப்பிடுவதற்கு முன்னாடி வெறும் வயிற்றில் முளைவிட்ட கொள்ளுப்பருப்பு அல்லது கொள்ளுப்பருப்பு கொண்டு செய்யப்பட்டிருக்கூடிய சூப் குடிக்கும் பொழுது செரிமானம் சார்ந்த, அஜீரணம் சார்ந்த அந்த அசிடிட்டி ப்ராப்ளம் எல்லாம் கியூர் ஆகிடும். எந்த விதமான செரிமானம் சார்ந்த பிரச்சனைகளும் நமக்கு இருக்கவே இருக்காது. ஜலதோஷம், ஜுரம் நீங்கி போவதற்கு கொள்ளுப்பயிர் எடுத்துக்கொள்ளலாம். ஜலதோஷம் மற்றும் ஜுரம் சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை அனைவருக்குமே ஏற்படுவது சகஜமான ஒன்று தான். மனிதர்களினுடைய உடலின் நோய் எதிர்ப்பு திறன் வலுவிழக்கும் பொழுது இந்த மாதிரி ஜலதோஷம், ஜுரம் இது மாதிரிலாம் ஈஸியாக நமக்கு அட்டாக் ஆகிடும். இந்த நோய் தாக்கத்துக்கெல்லாம் நம்ம உண்டாயிடுவோம். அப்போ நம்ம ஒரு அட்டாக் ஆகிடும் இந்த நோய் தாக்கத்துக்கு. இந்தியாவினுடைய பாரம்பரிய மருத்துவமான ஆயுர்வேதத்தில் ஜுரம் மற்றும் ஜலதோஷத்தால் பாதிக்கப்பட்டவர்கள்லாம் கொள்ளு ரசம் அல்லது கொள்ளு கொண்டு செய்யப்பட்டிருக்கக்கூடிய சூடான உணவுகள், அந்த ஃபுட்ஸு, கொள்ளு சூப்பு, இதெல்லாம் அந்த கொள்ளு ரசம் இதெல்லாம் எடுத்துக்கொள்ளும் போது ஜலதோஷம் மற்றும் ஜுரம் போன்றவையெல்லாம் வெகு சீக்கிரத்தில் குணமாகிறதோடு இந்த நோய்களால் உடல் இழந்த பலத்தையும் நம்ம திரும்ப மீட்டுக்கலாம் அப்படின்றது குறிப்பிட்டிருக்காங்க. அப்போது ஜலதோஷம் மற்றும் ஜுரம் இருக்கு, கடுமையான காய்ச்சல் இருக்கு அப்படின்னா அதுக்கப்புறம் உங்களுடைய உடம்பு ரொம்ப ரொம்ப மோசமான நிலைக்கு போயிடும். உடல் எடையெல்லாம் மெலிந்து காணப்படுவீங்க. ஸோ அதனால உங்களுடைய பலத்தை எல்லாம் மீண்டும் உங்களுடைய உடல் பெற்றுக்கொள்வதற்கு ஜலதோஷம், ஜுரம் நீங்கி போவதற்கு கொள்ளுப்பயிர் எடுத்துக்கொள்ளலாம். மாதவிடாய் பிரச்சனைகள் தீர்வதற்கு கொள்ளுப்பயிர் எடுத்துக்கொள்ளலாம். மாதவிடாய் காலத்தில் ஏற்படக்கூடிய வலி அப்படின்றது பெண்கள் மட்டுமே உணர்ந்து கூடிய ஒரு வலி. ஒரு சில பெண்களுக்கெல்லாம் இந்த மாதவிடாய் முறையற்று வருவதோடு அதீத இரத்தப்போக்கும் மிகுதியான வலியும் ஏற்பட்டு அவங்களை அது வெகுவாக களைப்படைய செய்யும். ஸோ இப்படிப்பட்ட பிரச்சனைகள் அவதியுறக்கூடிய பெண்கள் தங்களை பார்த்தோம்னா கொள்ளுப்பருப்பு செஞ்சிருக்கக்கூடிய உணவுகளை கொண்டு சாப்பிட்டு பலப்படுத்திக் கொள்ளலாம். அப்போது கொள்ளுப்பருப்பு கொண்டு செய்யப்பட்டிருக்கக்கூடிய உணவுகளை அடிக்கடி சாப்பிடும் போது அது நமக்கு ஆரோக்கியமான முறையில் இந்த மாதவிடாய் சார்ந்த பிரச்சனை கியூர் பண்ணும் அப்படின்றத பாரம்பரிய மருத்துவ நூல்களில் குறிப்பிட்டிருக்காங்க. கொள்ளு தானியங்கள்ல அதிக அளவு இரும்பு சத்து இருக்கு. இது பெண்களினுடைய மாதவிடாய் காலத்துல அதீத இரத்தப்போக்கு ஏற்படுவதால உடல் இழந்த சத்துக்களை மீண்டும் ஈடு செய்யும். மாதவிடாய் சார்ந்த பிரச்சனைகள் போது ஏற்படக்கூடிய அதிக எரிச்சல் மற்றும் வலியையும் கொள்ளுப்பயிர் குறைக்கும். சிறுநீரக கற்கள் நீங்கி போவதற்கு கொள்ளுப்பயிர் எடுத்துக்கொள்ளலாம். கால்சியம் ஆக்சலேட் எனப்படக்கூடிய தாது பொருள் நமது சிறுநீரகத்தில் அதிக அளவு சேர்ந்து விடும் பொழுது சிறுநீரகத்தில் அது கல்லாக மாறி நமக்கு கடும் துன்பத்தை தரும். இப்போ கொள்ளு தானியங்களை நம்ம
நம்ம அடிக்கடி சாப்பிட்டுட்டு இருக்கோம் அப்படின்னா கொள்ளு தானியங்கள் அடிக்கடி சாப்பிடுபவர்களுக்கெல்லாம் இயற்கையாகவே சிறுநீரக கற்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லாமலே போகுது அப்படின்றத மருத்துவ நிபுணர்கள் குறிப்பிட்றாங்க. கொள்ளு தானியங்களில் இரும்பு சத்து மற்றும் பாலிஃபினால் வேதிப்பொருட்கள் அதிகம் இருக்கு. இது இரண்டுமே சிறுநீரக கற்களை கரைக்கிறதுக்கு பெருமளவு உதவி புரியும். எனவே தினமும் இரவில் சிறிதளவு கொள்ளு பருப்பு அந்த தானியங்களை நம்ம எடுத்துக்கொள்ளும் போது ஒரு கிண்ண நீரில் ஊற வச்சுட்டு மறுநாள் அந்த கொள்ளு பருப்பு வெறும் வயிற்றில் பச்சையாக சாப்பிட்டு வரணும். இது மாதிரி நம்ம சாப்பிடும்போது சிறுநீரக கற்கள் ஏற்பட்டு அவதிப்படுபவர்களும் சிறுநீரக கற்கள் உருவாகக்கூடாது என்று நினைக்கிறவங்களும் இந்த மாதிரி சிறுநீரக கற்கள் வரக்கூடாது, வெகுவாக கரையணும் அப்படின்னா கொள்ளு பருப்பு சாப்பிடும்போது நலம் பெறுவலாம். அதே போல மலச்சிக்கல் பிரச்சனை தீர்வதற்கு கொள்ளு பயிரை நம்ம எடுத்துக்கொள்ளலாம். காலையில் எழுந்ததும் கழிவறையில் பலரும் மலம் கழிக்கிறதுக்கு படாத பாடுபடுவாங்க. இது பொதுவாக மலச்சிக்கல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். மனிதர்களினுடைய உடல் வயிறு மற்றும் அப்புறம் குடல்கள், ஸோ அதான் உடலில் இருக்கக்கூடிய வயிறு மற்றும் குடல்கள்லாம் ஒரே நேர்கோட்டில் இல்லாத போது அது மலமாக மாறி இருக்கக்கூடிய திடக்கழிவுகளை வெளியேற்றுவதற்கு ஆசனவாய் குடல் சுருங்கி விரியும். அதுதான் அது சுருங்கி விரிவதற்கு சிரமப்படும். அதுதான் நம்ம மலச்சிக்கல் அப்படின்னு சொல்கிறோம். கொள்ளு தானியங்களில் ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார்சத்து அதிகமாக நிறைந்திருக்கு. மலச்சிக்கல் பிரச்சனையோ அல்லது பார்த்தோம்னா வயிறு சார்ந்த பிரச்சனை எதுவாக இருந்தாலும் நார்சத்து இருக்கக்கூடிய உணவுகள் எடுத்தும்போது கியூர் பண்ணிக்கலாம். எனவே தினமும் காலையில் சிறிதளவு முளை கட்டிய கொள்ளு தானியங்களை சாப்பிட்டவர்களுக்கு எப்படிப்பட்ட மலச்சிக்கல் பிரச்சனையுமே விரைவில் தீர்ந்து போயிடும். கொலஸ்ட்ரால் நீங்கி போவதற்கு கொள்ளு பயிர் எடுத்துக்கொள்ளலாம். எல்டிஎல் எனப்படக்கூடிய கெட்ட கொழுப்பு வகைகள் நமது ரத்தத்தில் படிவதை தடுக்கக்கூடிய ஒரு பெரும் பணியை கொள்ளு தானியம் செஞ்சிருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. ஊற வைக்கப்பட்ட கொள்ளு தானியங்களை தினந்தோறும் நம்ம 2 வேளை சாப்பிடக்கூடிய நபர்களாக இருந்தோம் அப்படின்னா நமக்கெல்லாம் ரத்த ஆழங்களில் படிந்திருக்கக்கூடிய எல்டிஎல் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கொழுப்புகள், அந்த கொலஸ்ட்ரால், அந்த கெட்ட கொலஸ்ட்ரால் கொள்ளு கொழுப்புகள் இருக்கக்கூடிய லிப்பிட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த குறைந்த அளவு கொழுப்பு சத்தால முழுவதுமாக வெளியேற்றப்பட்டு உடல் நலன் ஆரோக்கியமாக இருக்கும். ஸோ கொலஸ்ட்ராலாம் கண்ட்ரோல் பண்ணிட்டோம்னா இதயம் எல்லாம் ஆரோக்கியமாக இருக்கும். அப்போ மாரடைப்பு, பக்கவாதம் போன்ற எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் நம்ம நலம்போடு வாழலாம். அதுக்கு நம்மளுடைய உணவுகளை நம்ம கொள்ளு பயிரை சேர்த்துக்கொள்ள வேண்டியது அவசியம். கண் நோய்கள் குணமாவதற்கு கொள்ளு பயிரை எடுத்துக்கொள்ளலாம். மழை காலங்களில் கிருமி தொற்றுகளால் மெட்ராஸ் ஐ எனப்படக்கூடிய கன்ஜெக்டிவைட்டிஸ் நோய் பலருக்கும் ஏற்படுகிறது. இந்த நோய் ஏற்பட்டால் கண்களை திறக்க முடியாமல் மிகுந்த அவஸ்தை மற்றும் எரிச்சல்லாம் கண்களில் ஏற்படும். ஸோ இதெல்லாமே கியூர் பண்ணிக்கிறதுக்கு கொள்ளு தானியத்தை எடுத்துக்கொள்ளலாம். கொள்ளு தானியத்தில் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் அதிகம் இருக்குது. எனவே அது கன்ஜெக்டிவைட்டிஸ்னுடைய அந்த நோய் தாக்கம் ஏற்பட்டவர்களெல்லாம் இரவில் கொள்ளு தானியங்களை ஒரு கிண்ணம் நீரில் ஊற வச்சு காலையில் அந்த நீரை நீங்கள் எடுத்து உங்களுடைய கண்களை நல்லா கழுவிட்டு வாஷ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்களினுடைய அந்த எரிச்சி தன்மை நீங்கி கன்ஜெக்டிவைட்டிஸ் என்று சொல்லக்கூடிய அந்த கண் நோய் தொற்று அதெல்லாம் கியூர் ஆகிடும். அதே போல் அது அந்த கன்ஜெக்டிவைட்டிஸ் நோய் ஏற்படுத்தியிருக்கக்கூடிய கிருமிகளையும் அழிந்து போக வச்சு விரைவில் கண்கள் நலம் பெறுவதற்கு, கண் பார்வை கூர்மையாக இருக்கிறதுக்கெல்லாம் நம்மளுடைய உணவுகளை நம்ம என்ன பண்ணலாம், இந்த கிருமி தொற்றுகளை நீக்கி போவதற்கு நம்மளுடைய உணவுகளை கொள்ளு பயிரை சேர்த்துக்கொள்ளலாம். நீரிழிவை கட்டுப்படுவதற்கு, அதாவது ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவு, சுகருடைய அளவு ரொம்ப ரொம்ப கண்ட்ரோலாக இருக்கிறதுக்கெல்லாம் கொள்ளு பயிரை நம்மளுடைய உணவுகளை சேர்த்துக்கலாம். நீரிழிவு நோயாளிகளுக்கு ஒரு சிறந்த இயற்கை உணவாக கொள்ளு தானியங்கள் பரிந்துரைக்கப்படுது. கொள்ளு தானியங்கள்ல ஹைப்பர் கிளைசமிக் எதிர்ப்பு வேதிப்பொருட்கள் அதிகமாக இருக்கு. அதனுடன் இன்சுலின் எதிர்ப்பு தன்மையை குறைக்கக்கூடிய வேதிப்பொருட்கள் இந்த தானியங்கள்ல அதிகமாக நிறைந்திருக்கு. கொள்ளு சூப்பு அல்லது கொள்ளு தானியங்களால் செய்யப்பட்டிருக்கக்கூடிய உணவுகளை தினமும் ஒரு முறை அல்லது 2 நாளைக்கு ஒரு முறையாவது நீரிழிவு நோயாளிகள் சாப்பிட்டு வந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கெல்லாம் ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார்சத்துக்கள் அதிகமாக கிடைக்கப்பெற்று அவர்களுடைய ரத்தத்தில் பார்த்தோம்னா இன்சுலினுடைய சுரப்பு அதை அதிகரித்து சர்க்கரையினுடைய அளவை கட்டுப்பாட்டுக்குள்ளே வைக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும். எனவே கொள்ளு தானிய உணவுகளை நீரிழிவு நோயாளிகள்லாம் தாராளமாக சாப்பிடலாம். அவங்களுக்கு எந்த விதமான ஒரு சைடு எஃபெக்ட்டும் கிடையாது. நிறைய நன்மைகள் தான் பார்த்தோம்னா கிடைக்க ஆரம்பிக்கும். ஸோ குறிப்பாக நீங்கள் தொடர்ந்து உங்களுடைய உணவுகளில் கொள்ளு பருப்பு சேர்த்து சாப்பிடுங்க. அதில் இருக்கக்கூடிய நிறைய நன்மைகளை நீங்கள் பெறலாம். பல வகையான சிறுதானியங்கள் நமது நாட்டில் அதிகம் விளைவிக்கப்பட்டு மக்களால் உண்ணப்படுது. அதில் மிக பிரபலமாக ஒரு சிறுதானியம் இருக்குன்னா அது கொள்ளு பருப்பு பெரும்பாலும் குதிரைகளுக்கெல்லாம் உணவாக கொடுக்கப்படுது அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனால் மனிதர்களுக்கும் பல வகையான ஊட்டச்சத்துக்கள் அளிக்கக்கூடியது இந்த கொள்ளு பருப்பு அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. இந்த கொள்ளு பருப்பு அந்த பாதரசத்தில் பார்த்தோம் அப்படின்னா அதிலும் குறிப்பாக தென்னிந்தியாவில் இருக்கக்கூடிய மக்களால் அது அதிகம் உண்ணப்படுது. கொள்ளு தானியங்களால் பார்த்தோம்னா பல மருத்துவ நன்மைகள் நமக்கு கிடைக்கும். எனவே தான் நம் நாட்டினுடைய பண்டைய மருத்துவ சிகிச்சை முறையான ஆயுர்வேதத்திலும் கொள்ளு பருப்புகள் பற்றின குறிப்புகள் இருக்கு. கொள்ளு பருப்பை நீங்க தொடர்ந்து சாப்பிடுங்க. அதில் இருக்கக்கூடிய நிறைய நன்மைகளை பெற்று நலமோடு வாழுங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காம சந்திப்போம். நன்றி மக்களே.